எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடுத்த 10 ஆண்டுகளுக்காக முழுசா மாத்த போகிற 2 பெரிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுல ஒன்னு 2.37 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புல புதிய சாலை திட்டங்கள். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் 31 தேசிய நெடுஞ்சாலைகள்ல NHAA ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த 2 அப்டேட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வருது விஷன் 2035. இந்த நீண்ட கால சாலை வளர்ச்சி திட்டத்தை தமிழ்நாடு அரசு, NHAA மற்றும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் சேர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல மொத்தமா 144 புதிய ரோட் காரிடார்ஸ் உருவாக்க பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது சுமார் 4543 கிலோமீட்டர் நீளத்துல புதிய சாலைகள், இணைப்பு சாலைகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள் உருவாக போகுது. இந்த திட்டத்துக்காக மட்டுமே 1.37 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய பிளான் பண்ணிருக்காங்க. இதுல 84,000 கோடி ரூபாய்க்கு மேல NHAA முதலீடு செய்யும். மாநில நெடுஞ்சாலைத்துறை 52,000 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செய்யும். இந்த திட்டம் வெறும் புதிய சாலைகள் மட்டும் கிடையாது. முக்கிய நகரங்களை இணைக்கிற ஸ்பைன் காரிடார்ஸ், நகரங்களுக்கு இடையேயான லிங்க் ரோட்ஸ், தொழிற்பேட்டைகளுக்கு நேரடி சாலை இணைப்புகள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு வேகமான கனெக்டிவிட்டி, சென்னைக்கான தனி ரோடு மேம்பாடு திட்டங்கள், அதே போல கோயம்புத்தூர், மதுரை, ஹோசூர் மாதிரியான வளர்ந்துட்டு வர 2ஆம் கட்ட நகரங்களுக்கும் புதிய மாஸ்டர் பிளான்ஸ் தயாராகிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்தவரை 13 புதிய சாலை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா 164 கிலோமீட்டர் நீளத்துல இந்த சாலைகள் அமைக்கப்பட இருக்கு. இதோடைய மதிப்பு சுமார் 2,947 கோடி ரூபாய். அதனால வரும் ஆண்டுகள்ல சென்னை போக்குவரத்துல சில முக்கியமான மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. NHAA உடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்பவே தமிழ்நாட்டில் 855 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் கட்டுமானத்தில் இருக்கு. அதுக்கான முதலீடு மட்டுமே 33,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. இதோடு நிக்கல, இன்னும் 2,500 கிலோமீட்டர் புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரிவாக்க திட்டங்களுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடு செய்ய பிளான் பண்ணிருக்காங்க. இதுல சில முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். சென்னை திருச்சி மதுரை கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ்வே, மதுரவாயில் டு ஸ்ரீபெரும்புத்தூர் எலிவேட்டட் காரிடார், செங்கல்பட்டு டு திண்டிவனம் NH32 6 வழிச்சாலை, நாகப்பட்டினம் டு தூத்துக்குடி டு கன்னியாகுமரி NH32 4 வழிச்சாலை, கடலூர் துறைமுக இணைப்பு மற்றும் கோயம்புத்தூர் சேலம் திருச்சி பைபாஸ் திட்டங்கள். இதெல்லாம் முடிஞ்சா சரக்கு போக்குவரத்து வேகமாகும், தொழிற்சாலைகளுக்கு கனெக்டிவிட்டி மேம்படும், ஏற்றுமதிக்கும் நல்ல உதவியா இருக்கும். இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 31 தேசிய நெடுஞ்சாலைகள்ல லைட்டிங் வசதியை NHAA மேம்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், முழு ஹைவேக்குமே தெருவிளக்கு போட போறாங்களா அப்படின்னு. அதான் இல்ல, தேசிய நெடுஞ்சாலை முழுக்க லைட் போடுறது கிடையாது. அதுக்கு பதிலா விபத்துகள் அதிகமா நடக்கிற இடங்கள், பெரிய ஜங்ஷன்ஸ், பறக்கும் பாலங்கள், அண்டர் பாசஸ், சர்வீஸ் ரோட்ஸ், டோல் பிளாசாஸ், நகர பகுதிகள், இப்படி இரவு நேரத்துல பார்வை குறைவா இருக்கிற முக்கியமான இடங்கள்ல மட்டுமே புதிய LED லைட்டிங் அமைக்கப்பட இருக்கு. இதனால டிரைவர்ஸ்க்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். மழை, பனிமூட்டம் மாதிரியான சூழலிலும் சாலை தெளிவா தெரியும். முக்கியமா இரவு நேர விபத்துகளை குறைக்கிறதே இந்த திட்டத்துடைய நோக்கம். மொத்தத்துல பார்த்தா தமிழ்நாட்டுடைய சாலை கட்டமைப்புக்கு இது மிகப்பெரிய முதலீட்டு காலமா மாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் புதிய எக்ஸ்பிரஸ்வேஸ், இன்னொரு பக்கம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், அதோடு துறைமுகம், விமான நிலைய இணைப்புகள், இப்போ பாதுகாப்பு அதிகரிக்கிற LED லைட்டிங் திட்டம். இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவுல நிறைவேறினா தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து, தொழில் வளர்ச்சி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறையில பெரிய மாற்றத்தை நிச்சயமா பார்க்கலாம். சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எந்த திட்டம் முதல்ல முடிக்கப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ரா சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.